ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு ரைடர்ஸ் டைரி. ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 monthsக்கு மேலே இருக்கும்ல இருக்கும். ஆனால் எப்படியும் ஜூன் மாதத்தில் தான் போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் அ வெரி லாங் கேப் நான் வீடியோ போடுறேன். அதுவும் vlogging செட்டப்பில், பைக் vlog, மோட்டோ vlogging செட்டப்பில். ரொம்ப பெரிய கூத்தாகி போச்சு ப்ரோ. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம், என்ன ப்ரோ காலையிலே கிளம்புறீங்க எங்கே அப்படின்னா, ஒரு சின்ன ஒன் டே ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கிளம்புறேன். இன்னைக்கு January 1, 2025 நியூ இயரை ஒரு ஒன் டே ட்ரிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி அங்கே தான் போயிட்டுருக்கோம். யார் யார் அப்படின்னா, நான் அப்புறம் இன்னொரு ப்ரோ ஒருத்தர் வராரு. நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைக்கில் போகிறோம். நம்ம வந்து பல்சர் 150 போகிறோம். இன்னொருத்தர் வந்து R15 எடுத்துகிட்டு வர்றாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சி ஃபோர்ட் இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். ஸோ எஸ், நான் அப்படியே போ கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னா, நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் நான் அப்படியே போகிறப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆன் த கோல். ஓகேவா? இப்போ தாம்பரம் தான் போகிறேன். தாம்பரத்தில் தான் மீட்டு. அங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி கிளம்புற மாதிரி. ஸோ நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். எஸ், நூற்றி 27 கிலோமீட்டர். பொறுமையாக தானே, ரொம்ப ரஷ் எல்லாம் பண்ண வேணாம். ஓகே. ஸோ காய்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கல்ல, அவர் தான் நம்ம இந்த ரைடில் நம்ம கூட அக்கம்பனி பண்ணுறவர். அவர் மணி கரெக்டாக 7:50, அந்த 7:45 to 7:50 டைம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரைடு நல்லபடியாக போகும் நம்புகிறேன். பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏன் எவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு சொல்லணும்னு நினச்சேன்ல, ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு போனேன் ஒரு ஸ்பாட்டுக்கு. பார்த்தா மைக்கோட அந்த பஃப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வின் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பஃப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த பஃப்பை காணோம், எங்கேயோ விழுந்துட்டுக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மைக் அடுத்த நாளே வாங்கினேன். ஏன் நல்ல நேரம், அந்த மைக்கோட கிளிப்பு உடஞ்சிருச்சு. என்னால் எதுலேயுமே மாட்ட முடியல. சரி, ஒயர்டு மைக் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் மைக் வாங்கினா அது இன்னும் சுத்தம், கேமராவுக்கு சப்போர்ட்டே ஆகலை. என்னடா அதுன்னா பேக்கெட்டு காலி, ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே, கொஞ்ச நாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மற்ற வேலையெல்லாம் வந்துருச்சு. நான் அதை பார்க்க போயிட்டேன். அதை அப்படியே டீலில் விட்டேன். நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, அப்புறம் மவுண்ட்டு பார்த்தா அந்த ஹெல்மெட் மவுண்ட்டு லைட்டாக கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆங்கிள் சரியாக வரல, இல்லைன்னா அதுனா ஒயிட் ஆங்கிள் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அட போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டேன். சரி, செஸ் மவுண்ட் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ் மவுண்ட் போட்டு ஆடியோ சப்போர்ட்டை ஃபோனில் வச்சேன். ஃபோன் தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோம், கேமரா தனியாக பண்ணணும், கேமரா வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் நம்ம எடிட் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஏன் நல்ல நேரம், அதுவும் செட் ஆகலை. அந்த டைமிங் மிஸ் ஆகுது. ப்ளஸ் நமக்கும் பெருசாக டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கஷ்டப்பட்டு பிடிச்சி எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா கரெக்டாக நம்ம டைம் பார்க்கணும், மர்ஜ் பண்ணணும் அந்த சிங்க் பார்த்து. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். சரி, இந்த வாட்டி தான் இன்னொரு மைக்கு வாங்கி அதோட கிளிப் எடுத்து பழைய மைக்கில் போட்டு சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்து இப்போ அப்புறம் அந்த சின் மவுண்ட்டையும் சரி பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாகா, இல்லை செகண்ட் மோட்டோ விளாக். ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாக் நம்ம அங்கே இதுக்கு போனோமா, இது நம்மளோட செகண்ட் மோட்டோ விளாகு. இது போகிற வழியில்
உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நல்லா இருக்கியா காலையில் இந்த ரைடு போகிறது, ஒர்த்தாக இருக்குது. பெட்ரோல் போடணும், 2 பாயிண்ட் தான் இருக்குது. மேப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1 hour 21 minutes காட்டுது, 85 kilometers. நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்துருச்சு. நான் அப்படியே பெட்ரோல் போட்டு உங்களுக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், ரைட்டோ லெஃப்டோ கிடையாது, ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போம். செம்மையா இருக்கியா. இன்னும் 29 kilometers இருக்கு நம்ம ஜிஞ்சி ஃபோர்ட் போறதுக்கு. கிட்ட போயிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்றேன். நாம ரோடு ராயாப்பா, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க இது. இந்த ரோடெல்லாம் ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு ரோடு. ரோடு பாரியா, ஐயோ பீஸ்ஃபுல்லா இருக்கா. ஜாலியா இருந்தாலும் முறுக்க தோண மாட்டேன். அப்படியே அந்த கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கண்ணு குளிர்ச்சியா அப்படியே ஓட்டிகிட்டே போலான் இருக்கு. ஐயோ காய்ஸ், கிட்ட வந்தாச்சு. 6.3 kilometers. இப்போ பாத்தீங்களா வர வழியில இந்த மலையை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இருங்க நான் காலியாச்சுலாம் காட்டுறேன். எனக்கு என்னமோ அது இந்த கிரீன் ஸ்கிரீன்லாம் போட்டு படத்துல எடுப்பாங்க பாத்தீங்களா, அது அந்த மலையை பாத்தீங்களா, ஏதோ கிரீன் ஸ்கிரீன்லாம் போட்டு படத்துல எடுக்கிற மாதிரியான ஒரு விஷனை கொடுக்குது. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு புரியல உண்மையான மலைன்னு சொல்றேன். மக்களே, லொகேஷன் வந்துட்டோம் மக்களே. பா செம்ம கூட்டம் இருக்கும் போல இன்னைக்கு. சத்தியமாக செம்ம கூட்டம் இருக்கும். சத்தம் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பியிருக்கணும். சரி ஓகே, தான் வந்துட்டோம். சரியான ரஷ் இருக்கானா பா. வரே வா. உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, ஓ மை காட், இதுக்கு மேலே வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்களாங்க. இங்கேருந்து இறங்கி நடந்து தான் போகணும். பட் வண்டி எங்கே சேஃபாக பார்க் பண்ணுறது? போலீஸ் இருக்குது, சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லை. அநியாயத்துன்னு கூட மாதிரி டேய். குரங்கு வேற. ஜாக்கெட் எங்கே இருக்கு போற? லாக்கர்லாம் இருக்காது. பேக்கில் வச்சுக்கிறியா? மறக்க முடியுமா? அதுக்கு தான் பேக் எடுத்துட்டு வந்தது. சைடு லாக் பண்ணிடுறா. ஓகே, மோட்டோ விளாகிங் செட்டப் இப்போதைக்கு நான் இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு மொபைலில் கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ அங்கே பாரு ப்ரோ, நான் நினைக்குதுடா. இந்த கோட்டையில் வந்தோடனே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் கவுண்டர் வாசலில் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டையோட நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே வரீங்கன்னா வெட்ட வெளியான நிலம் நிறைய இருக்கும். அந்த நிலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பாண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாண்டில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி இருக்கும். அந்த பாண்டை ஒட்டி நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், நிறைய கட்டிடம் இருக்கும். அதில் ஒரு கட்டிடம் தான் இது. அந்த கட்டிடத்துக்கு
சைடில் படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்தீங்கன்னா அந்த கட்டிடத்தை டாப்பில் இந்த மாதிரி உள்ள ஸ்பைரல் படிக்கட்டு இருக்கும். அந்த ஸ்பைரல் படிக்கட்டோட சைஸே ஒரு ஆள் சைஸ் தான். இதை தவிர்த்து அங்கே பக்கத்தில் நெற்களஞ்சியம் கட்டிடமும் அதுக்கு பக்கத்துலேயே ஆயுத கிடங்கு கட்டிடமும் இருக்கும். ஆயுத கிடங்குனா இந்த ஆயுதங்களை சேர்த்து வைக்கிற இடம். அந்த நெற்களஞ்சியத்துக்கு ஒரு வகையான நெல்லையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய ரூம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போவே. அண்ட் ஒரு நெற்களஞ்சியத்துக்கும் மொட்டை மாடி ஏறுறதுக்கு மேலே அந்த கட்டிடத்தோட மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப குறுகலான படிக்கட்டு இருக்கும். அந்த நெற்களஞ்சியம் உள்ளேயே இருக்கும், பட் ரொம்ப குறுகலான படிக்கட்டாக இருக்கும். நம்ம ரொம்பவே பார்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே வெளிச்சம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டார்ச் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சில இடங்களில் வழுக்கும் அந்த படிக்கட்டு. அது வழியாக வெளில வந்துட்டீங்க, நெற்களஞ்சியத்து வீட்டில் வெளில வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே படிக்கட்டு இருக்கும். மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டு இருக்கும். அந்த மேலே போகிறது போது ஒரு சின்ன ஆர்ச் கட்டிடம் இருக்கும். நான் அதோ அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஆர்ச்சை தாண்டி வரீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த கட்டிடத்தை அந்த கோட்டை மேலே ஏறுறதுக்கு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏறிட்டே போகலாம். அப்பப்போ ஏறுறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிடங்கள் இருக்கும். இது நான் இப்போ காட்டுறது ரங்கநாதா டெம்பிள். போகிற வழியில் ஒரு சின்ன ரங்கநாதா டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். பட் ஆனால் அது இப்போ வழிபடுற கோயில் இல்லை, அப்போ அந்த காலத்தில் வழிபட்ட கோயில். அந்த கோயிலோட கட்டிட அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி போகிற வழியில் அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப பார்க்கவும் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். அங்கங்கே கட்டிடங்களும் இருக்கும். மேலே ஏற ஏற உங்களுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஏறுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக நேராக ஏறாமல் சுற்றி தான் ஏறுற மாதிரி இருக்கும். மலையை சுற்றி ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நடைபாதைகள் நிறைய இருக்கும். வெறும் படிக்கட்டாகவே இல்லாமல் அங்கங்கே நடைபாதைகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதை தாண்டி போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சில இடங்களில் அந்த படிக்கட்டு வழியாக போகிற வழியில் முனையில் உங்களுக்கு எதுவும் கல் பாறையெல்லாம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்கள் மேலே போகிற வழியில் சில கோயில் இருக்கும். அந்த கோயிலில் இப்போ வரைக்குமே பொங்கல் வச்சு வழிபடுற பழக்கம் இருக்குது. ஒரு சின்ன கோயில் அமைப்பு இருக்கும். நீங்கள் அதுக்கும் உங்களுக்கு மேலே போகணுன்னா ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி இருக்கும், மெட்டல் பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த மெட்டல் பிரிட்ஜு தான் அந்த கனெக்டிவிட்டி. அந்த மெட்டல் பிரிட்ஜு ஒன்று தான் அந்த மேல் கோட்டைக்கும் வர வழிக்கும் ஒரே ஒரு கனெக்டிவிட்டி. அந்த மெட்டல் பிரிட்ஜில் உங்களை ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க. ஏன்னா அது ரிஸ்க்குங்கிறதுனால நீங்கள் அங்கே நின்று எதுவும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. நீங்கள் மடமடன் மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும். அந்த மெட்டல் பிரிட்ஜு ஒன்று தான் அந்த மேல்கோட்டை, அதாவது அந்த மேல்கோட்டைக்கும் வர வழிக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்கிறது அந்த ஒரே ஒரு மெட்டல் பிரிட்ஜ் மட்டும்தான். நீங்கள் மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா மேலே நம்ம வர வழியில் பார்த்து ஒரு ரங்கநாதா டெம்பிள் மேல்கோட்டையிலையும் ஒன்று இருக்கும். அந்த மேல்கோட்டையில் இருக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே போய் சாமி வழிபாடு பண்ணலாம். இதுதான் நான் அந்த சொன்ன ஸ்டீப்பான பாயிண்ட்டு. அங்கே தெரியறது தான் அந்த மெட்டல் பிரிட்ஜு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மெட்டல் பிரிட்ஜு. அது ஒன்று தான் மேல்கோட்டைக்கும் கீழே இருக்கிற வழிக்கும் வழியாக இருக்கும். இதுதான் அந்த உச்சி, மலை உச்சி இந்த கோட்டையோட உச்சி இதுதான். இதுக்கு மேலே இடம் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் ஏறணுன்னா ஏறலாம். பட் ஆனால் அங்கே பக்கத்தில் செக்யூரிட்டி இருந்துட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் அது டேஞ்சரஸ். நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம், இங்கேருந்தே வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஒரு வேலைப்பாடு. அங்கேருந்து இவ்வளோ இறங்கியிருக்கோம். இது வெறும் 10%. இந்த பிரிட்ஜு தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குல்ல. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனாலும் ஒரு மாதிரி உடஞ்சிருமோ அப்படின்னு பயமாகுது. அதை மட்டும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது.
அதுக்கு மேலே இன்னும் 2 பலகை வச்சு கீழே ஒரு 2 சப்போர்ட் வச்சானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சப்போர்ட் வச்சா இது போய்டும்டா, ஒரிஜினாலிட்டி போய்டும். பீச் எல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு ப்ரோ. பார்த்தாருங்கடா சரியான ஸ்டீப்பா இருக்கு. இவ்வளோ தூரம் ஏறி வந்துக்கிறோம்டா. பின்னால முன்னாடி பாருங்க என்ன வியூ பாயிண்ட்டு, என்ன ஸ்டீப்பு. வியூ பாயிண்ட் ஒர்த்து தான், ஆனால் ஸ்டீப்பு சரியான ஸ்டீப்பு. வயசானவங்களாம் வர்றதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு தான் வரணும். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அட்வென்ச்சர், எல்லாமே பக்காவாக இருக்குது. கொஞ்சம் கொடுமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது, நின்று ஏறிக்கலாம். ஆனால் வயசானவங்களாம் சத்தியமாக ஏற முடியாது. ஜஸ்ட் லுக் அட் திஸ், சுற்றி கல் மட்டும்தான். இது ஏறுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த வழி. இது அதுதான் காமிச்சன்ல, அதுதான் டிக்கெட் கவுண்டரு. நான் இப்போ எங்கேருந்து காட்டினேன் அப்படின்னா, மேலேருந்து ஒரு 50% இருக்கும், அங்கே இருக்கிறது தான் டிக்கெட் கவுண்டரு. மேலேருந்து இந்த ஏரியாவே 50% இருக்கும். இதுக்கே எனக்கு 1/2 மணி நேரமாக படிக்கிட்டு இறங்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் சரி ஏறது தானே ப்ரோ ஸ்டீப்பாக இருக்குது, இறங்குறது ஈஸி தானே. சத்தியமாக கிடையாது. ஆங்கிள் செம்மையாக வலிக்குது. ஏறுறது கஷ்டம், இறங்குறது ஈஸி அப்படின்னு நினச்சோன்னா வி ஆர் ஃபூல்ஸ். ஏறும் போது தொட வலிக்குது, இறங்குறப்போ ஆங்கிள் வலிக்குது. ஏன்னா இது ஒன்றும் நம்ம டெய்லி ஏறுற இல்லை அடிக்கடி ஏறி இறங்குற கோயில் படிக்கட்டு கிடையாது. இது வந்து கோட்டை படிக்கட்டு. அங்கங்கே ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் மாதிரி அங்கங்கே மரம் கிடக்கு, நிழலில் உட்காந்து ஏறலாம், உட்காந்து இறங்கலாம். ஆனால் நீங்கள் அவசரத்துக்கு வந்துட்டு ஹரிபரியாக போகணும்னு நினச்சிங்க ஏறிலாம் இறங்கிடலாம். ஆனால் அடுத்த 2 நாளைக்கு அவனை காலிடா நீ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், சரியான கஷ்டம். நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறதுனால முடியல. மக்களே கிளம்பியாச்சு. ஜிஞ்சி ஃபோர்ட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம அட்வென்ச்சர், சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ செம்மையாக இருந்துச்சு. பட் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியோட வர்றது கேட்டு ஃபேமிலியோட வரலாமா ப்ரோ அப்படின்னா வரலாம். பட் ஆனால் ஃபுல்லாக ஏற முடியாது, நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். ஏன்னா இந்த படிக்கட்டு எல்லாமே செம்ம ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ சத்தியமாக ஏறுறது கஷ்டம். ஒரு 5:30 6 நம்ம கிளம்பியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 9 வந்திருப்போம். ஸோ கூட்டம் இருந்திருக்காது, நல்ல கூட்டம்.
ஆனால் உங்களுக்கு உள்ள ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்குள்ள கூட்டமே தெரியாது. நீங்கள் ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்கு வெளியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு வரீங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும், கண்டிப்பாக செம்ம கூட்டம் இருக்கும். பட் ஆனால் அந்த உள்ள ஃபோர்ட்டுக்குள்ள சத்தியமாக கூட்டம் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பெரிய ஃபோர்ட் அது. வரலாம், பட் ஏர்லியாக பிளான் பண்ணுங்க. ஃபுல் ஃபோர்ட்டு ஏற ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபுல்லாக போனால் தான் உங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒர்த்தாக இருக்கும். அந்த டாப் வரைக்கும் போனீங்கன்னா அந்த டாப்லேருந்து கீழே சரியான வியூ பாயிண்ட்டு. பட் கஷ்டம்தான். இன்னும் என்ட்ரி ஃபீஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு 25 rupees தான், ஃபாரினர்ஸ்க்கு தான் 300 rupees. ஸோ நமக்கு என்ட்ரியும் அஃபோர்டபுள் தான், தாராளமாக வரலாம். ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு, சென்னையிலேருந்து வரணும்ப்பா, 1 day ட்ரிப்பு ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா இங்கே வரலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் செம்ம டயர்டாகும். ஏறுறப்போ தொடையெல்லாம் வலிக்குது, இறங்குறப்போ ஆங்கிள் வலிக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பயங்கரமாக கால் வலிக்கும். நீங்கள் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அக்காடா அப்படின்னு நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வேலை செய்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். காய்ஸ் இருங்க, அந்த ஆங்கிள் சரி பண்ணிக்கிறான். ஓகே, பர்ஃபெக்ட். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணிவிட்டு, பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டு போங்க. எனக்கும் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.